நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார். கடமையும் கண்ணியமும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, என்னைக்கு விடியும்னு காத்திருக்கிற ராசி இந்த கன்னி ராசிங்க. வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நாங்கள் புத்தகமாக எழுதுனா பல பக்கங்கள் வந்துடும், பல புத்தகங்கள் போட்டலாம், அந்தளவுக்கு அனுபவிச்சாச்சு. அதுதான் கண்டகச்சனி காலகட்டத்தில் கடன் சம்மந்தப்பட்டதில் இந்த ராசி பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. திறமை இருந்தும் வளர்ச்சி அடையாமல் சில மாதங்கள் இருக்கிறீர்கள், அது உண்மை. அதற்கு என்னென்னு பார்த்துருவோம். இந்த 2026 என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னா, முதல்லங்க கையில் ஒரு பணம் சம்மந்தப்பட்டது கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. யாரெல்லாம் உங்களுக்கு இலக்காரமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட ஒரு வாய்ப்புங்க. அப்போ வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. முதல்ல கடனை அடைத்து வெளியே வர வாய்ப்பு. கடனை ஒன்று பணம் அடைக்கிறது சுச்சமும் நம்பர் 1. இன்னொன்று, சார் இது வேணாங்க, ஒரு இடத்தையோ வீட்டையோ விற்றுறோம், நாங்கள் இன்னொரு டைம் கூட வாங்கிக்கிறோம், நகையோ இடத்தையோ விற்று டக்குன்னு பார்த்து கடன் அடைச்சி வெளியே வந்துடுவீங்க. முதல் கடன் இல்லாத கன்னி தலை தோங்கும். அப்போ கடனை விட்டு வெளியே வாங்க. ஆனால் ஆல்ரெடி ஒரு சிலர்லாம் சொத்து சவங்கள் விற்று கடன் அடைச்சிட்டாங்க. இப்போ தொழிலை டெவலப் பண்ணிட்டு ஆயிடுச்சு. இப்போ மனசில் விட்டதை பிடிக்கணும், நாங்களும் வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் வருது. அப்படி இருக்கிறவங்களுக்கு சொத்து சோகங்கள் அமைப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்க, சார் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும், இன்னும் வேலைக்கு போகிறது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வந்திருக்குது. நிச்சயமாக பண்ணலாம். இதில் காதல் கைகூடுமா இல்லை கசக்குமா அப்படின்னு இந்த கன்னிராசிக்கு ஒரு குழப்பம். ஏன்னா 5, 6 7 இருக்கார். ஆல்ரெடி ஒரு காதல் பிரச்சனை வெளியே திருப்பி நடக்கலையா ஒத்துக்குவாங்களாங்கிற அளவுக்கு நிற்குது. அப்போ பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு, காதல் திருமண அமைப்பும் உண்டு, மனசுக்கு பிடிச்ச திருமணம்னு சொல்லணும். இப்போ அலைன்ஸ் மேரேஜ் இருந்தால் கூட வருகின்ற வரன் அவ்வளோ ரொம்ப அஃபெக்ஷனடாக இருக்குது, எனக்கு ஈக்குவல் வைப்ரேஷனாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் ஆகிரும். அந்த மாதிரி அம்சம் வந்திருக்கு இந்த ராசிக்கு. இப்போ இன்னொரு சூட்சமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ராசிக்கு 7 சனி பகவான் இருக்கிறனால, குறிப்பாக ஒரு சனி நட்சத்திரமோ சனி ஓரையோ இதில் ஏதோ ஒரு அந்த நேரத்தில் சுயம்பர பார்வதி மந்திரம் இதை நீங்கள் கேட்டுட்டு வரும் பொழுது என்ன ஆகும்னா, வசீகரம், கணவன் மனைவி அந்யோன்யம், கணவன் மனைவி இல்லாத புதுசாக பார்க்குறவங்க கந்தர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அமைய வாய்ப்புண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இவ்வளோ விஷயம் நடக்கும். சார் வேலைக்கு யாரெல்லாம் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க, வேறு மாநிலத்தை ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணிடுங்க, அமைப்பு உண்டு. ஆனால் வேலையில் பளு இருக்கும், நிச்சயமாக வேலை ஜாஸ்தி தான். ஃபஸ்ட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒன்று எப்போயுமே சொல்லுவேன், வேலை இருக்கிறவனுக்கு சொல்கிற திங்கக்கிழமையோட வேலை இல்லாதவனுக்கு இருக்கிற திங்கக்கிழமை கொடுமையானது. ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகும்போது உட்காந்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வேலை கிடச்சி அடுத்த போய் நிற்கிறீங்க. பிஸ்னஸ், சார் உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் எல்லாமே புதன். 10ல் குரு பதவி நாசம், 10ல் குரு பதவி மாறியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டதிலிருந்து அப்படியே டெவலப்மெண்ட், லாபம் சம்மந்தப்பட்டதை பார்க்குறீங்க. இப்போ லாபகரமாக இருக்கும் காலகட்டத்தில் தொழிலை விருத்தி பண்ணலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்பு நோக்கி பயணிகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக உண்டு. சார் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி சார் இருக்கும்? குழந்தைகளால் பெருமை உண்டு. மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்கள், பெரிய மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சின்ன சின்ன சோம்பல்கள் இருக்கும், மீண்டு வந்துடலாம். சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாருங்கள், கல்வியில் மேன்மை உண்டு. நிறைய பேர் ஆடிட்டிங், பேங்க்கு, அதில் குறிப்பாக புது டெக்னாலஜி, இந்த ஏஐ டெக்னாலஜி, க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி இதில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அமைப்பு உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் டிரைவிங் சம்மந்தப்பட்ட, ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட, ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறேன், எல்லாம் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் படிக்க IELTS, GRE, டோஃபெல் இந்த மாதிரி அம்சம் உண்டு. ஹெல்த் பேராமீட்டர், ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு வயிறை பார்த்துக்கங்க. குடல், வயிறு, கால், மூட்டு, இதயம் சம்மந்தப்பட்டது. இது கொஞ்சம் எல்லா ஏஜுக்கும் வருது. லைட்டாக கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது என்னென்னு பார்த்துக்கங்க. தாண்டி வேறு யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.